வெங்கடாபுரத்துல ராமராஜு சுசீலான்னு ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு நந்தினின்னு ஒரே ஒரு பொண்ணு இருந்தா. இது ஒரு சின்ன குடும்பம், கவலை இல்லாத குடும்பம். அவங்க சந்தோஷமா அமைதியா ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பக்கத்து வீட்ல இருக்கிற சாந்தாக்கா ஒரு சுப நிகழ்ச்சிக்கு இவங்களை கூப்பிடுறதுக்காக வந்தாங்க. சுசீலா, நாளைக்கு என் மருமகளோட சீமந்தம் வச்சிருக்கேன், நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வரணும். என்னக்கா நீங்க இவ்ளோ தூரம் நீங்க வந்து சொல்லணுமா? உங்க வீட்ல விசேஷம்னா அது எங்க வீட்டு விசேஷம் மாதிரி தான்க்கா. முதல் ஆளா வந்து வரவங்க எல்லாரையும் நாங்களே கவனிச்சுக்கிறோம். தம்பி ராமராஜு, இது பொம்பளைங்க விசேஷம் தானேன்னு சொல்லிட்டு வராம இருந்துராதீங்கப்பா. நீங்க கூட கண்டிப்பா வந்து மதியானம் சாப்பிட்டுட்டு போகணும். கண்டிப்பா வந்துருவோம்க்கா. இப்படி ராமராஜு சொன்னதும் சாந்தாக்கா அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் சுசீலாவும் ராமராஜுவும் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு விசேஷம் வந்துட்டா போதும், சொந்தக்காரன் சொக்காரன் அவன் இவன் எல்லாம் சேர்ந்து அந்த இடமே அவ்வளோ அலப்பறையா இருக்கும். அது பார்க்கவே அவ்வளோ நிம்மதியா இருக்கும். நம்ம ஆளுங்களும் இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல அந்த மாதிரி. ஆமாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்னா ஒரே இடத்துல இருந்தா அது ஒரு தனி சந்தோஷம்தான். ஆனா இந்த இடப்பட்ட காலத்துல எந்த விசேஷமும் நம்ம வீட்ல நடக்கல. நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்படி ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தா தானே எல்லாரும் ஒன்னா சேர முடியுது, இல்லைன்னா எங்கெங்க பாக்குறது? ஆமாடி, விசேஷம் ஏதாவது இருந்தாதான் சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்மளும் அவங்க வீட்டுக்கு போறோம். ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும்னு இப்ப புதுசா ஆசை ஒண்ணு வந்திருக்கு. சேர்ந்தா நல்லாதாங்க இருக்கும். ஆனா எப்படி? யாராவது ஏதாவது விசேஷம் வச்சாதானே சொந்த பந்தம் எல்லாம் சந்திக்க முடியும். யாரோ எதுக்கு வைக்கணும், நம்மளே வைக்கலாம். என்ன விழா வைக்க போறீங்க? எப்படி நம்ம பாப்பாக்கு 11 வயசு ஆயிடுச்சுல்ல, அவளுக்கு சடங்கு விழான்னு வச்சிடலாம். உங்க யோசனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எவ்வளோ நல்ல யோசனை வந்திருக்கு உங்களுக்கு. எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நந்தினிய ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்படியே நம்மளும் அவங்க எல்லாரையும் பார்த்த மாதிரியும் இருக்கும். நிஜமாதான் சொல்றீங்களாமா? அன்னைக்கு நான் அப்போ தாவணி எல்லாம் போட்டுப்பனா? எனக்கு இந்த யோசனை ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனா என் மகளோட சந்தோஷத்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். நாளைக்கு சாந்தாக்கா வீட்டு விசேஷம் முடிஞ்ச உடனேயே ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம சொந்த பந்தங்கள் எல்லார்கிட்டையும் பொண்ணோட சடங்குக்கு வர சொல்லி அனுப்புவோம். ஆனா இது ரொம்ப செலவாகக்கூடிய விசேஷம் இல்லங்க. நம்ம பொண்ணோட சந்தோஷத்தை விட காசு ஒண்ணும் பெருசு இல்ல. இந்த விழாவை ரொம்ப விமர்சையா நடத்த போறேனா. அப்படி வீட்ல 3 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் எல்லாரும் சேர்ந்து சாந்தாக்கா வீட்டு விசேஷத்துக்கு போறாங்க. அங்க வந்து போற உறவுகளை பார்த்து ரொம்ப சந்தோஷமாறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது. விசேஷம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அங்க நடந்ததை பத்தியே தான் 3 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்பா, எவ்வளவு அழகா நடந்துச்சு இல்லங்க அந்த சீமந்தம். ஆமா, வீட்ல சொந்தக்காரங்க பெண்கள் குழந்தைங்கன்னு வீடு களை கட்டிருச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சீக்கிரமே நம்ம பொண்ணுக்கு கூட நம்ம விசேஷம் பண்ண போறோம்ல, அதே சந்தோஷமும் ஆனந்தமும் நம்ம வீட்லயும் சீக்கிரமா பொங்கும். ஆமாங்க, என் பக்கத்து சொந்தக்காரங்க உங்க பக்கத்து சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம பாப்பாவோட சடங்க நல்ல பிரம்மாண்டமா பண்ணணும். ஆமாடி, நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வீட்டு விசேஷம்னா எல்லாரும் தவறாம கண்டிப்பா வருவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற விசேஷங்கிறதுனால எல்லாரும் எப்பவும் நினைச்சு பாக்குற மாதிரி உபசரிப்பு சிறப்பா இருக்கணும். முதல்ல ஐயரை போய் பார்த்து நல்ல நாள் நல்ல முகூர்த்தம் எல்லாம் குறிச்சிட்டு வாங்க. நம்ம வீட்ல நடக்கிற முதல் விசேஷம் இதுதாங்க, அதனால எல்லாமே சரியா நடக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நல்ல நாளா பார்த்துதான் இந்த விசேஷத்தை நம்ம நடத்த போறோம். இப்படி சொல்லிட்டு ராமராஜு ஐயரை பார்த்து நல்ல முகூர்த்தம் குறிக்கிறாரு. சுசீலாவும் ராமராஜுவும் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நந்தினியோட சடங்கு விழாவை பத்தி சொல்லி எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு அழைக்கிறாங்க. வர விருந்தினர்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்து பார்த்து பண்றாங்க. விருந்தினர்களை கவனிச்சுக்கிறதுக்காக காந்தம்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வேலைக்கு வைக்கிறாங்க. விசேஷ நாளும் வருது. காந்தம்மா வந்த உறவினர்கள் எல்லாருக்கும் பணிவிடைகளை செஞ்சாங்க. ராமராஜு பலகாரம் அப்புறம் சாப்பாடு எல்லா ஏற்பாடும் பார்த்துக்கிட்டாரு. ஊர் உலகமே மெச்சுற வகையில நந்தினியோட சடங்கு ரொம்ப விமர்சையா நடக்குது. எந்த இடையூறும் இல்லாம விசேஷம் நல்லபடியா முடியுது. ராமராஜும் சுசீலாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகறாங்க. வந்த உறவினர்கள் எல்லாரும் நந்தினிய வாழ்த்தி பாராட்டினதுனால நந்தினிக்கு ஒரே சந்தோஷம். விசேஷம் முடிஞ்சு உறவினர்கள் எல்லாரும் கிளம்பும் போது ராமராஜு மரியாதையோட வழி அனுப்பி வைக்கிறாரு.
வீடு முழுக்க சொந்தக்காரங்க நிறைஞ்சு இருந்ததுனால ஒரே கலகலப்பும் சந்தோஷமா அந்த இடமே மாறுது. வந்தவங்க எல்லாருக்குமே எந்த குறையும் இல்லாம கவனிச்சு அவங்கள நல்லபடியா வழி அனுப்பி வச்சாங்க. இப்படி சொந்தக்காரங்க கிளம்பி போகும்போது ஒரு சில பேரை ராமராஜு கூப்பிட்டு, மாமா, எப்பவோ எங்க வீட்டுக்கு வரீங்க, உடனே கிளம்பி போனா எப்படி? ஒரு 4 நாள் இருந்துட்டு போனாதான் என்ன? ஆமா மாப்ளே, நம்ம சந்திச்சு ரொம்ப வருஷம் ஆயிட்டுதான். எங்களுக்கும் தங்கணும்னு தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது, நீ விஷயம் சொன்ன உடனே அப்படியே உங்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசையில எல்லாத்தையும் போட்டபடி அப்படியே வந்துட்டோம். இப்ப போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சு வைக்கணும். அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா தங்குற மாதிரி தான் வருவோம். இப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்படி கிளம்பின எல்லார்கிட்டயும் போய் கேட்டான். எல்லாரும் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. அப்போ அங்க சுசீலா வந்து, ஏங்க, எதுக்கு எல்லாரையும் இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு அவங்க வேலை இருக்கும்ல. இப்படி பலவந்தமா இருக்க வச்சா அது நல்லாவா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. அப்படி இல்லடி மக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நம்ம வந்தது பிடிக்கலையோன்னு நினைப்பாங்க. எப்படியும் வந்தவங்க எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே. சும்மா ஒரு பேச்சுக்காவது இப்படி சொல்லணும். சரியான ஆள் தாங்க நீங்க. எப்படி மத்தவங்கள உபசரிக்கணும்னு உங்ககிட்ட தான் கேட்டு படிக்கணும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட சொந்தக்காரங்க வீரண்ணா, கோபண்ணா, சாந்தம்மா இவங்க 3 பேரும் கிளம்பும் போது அவங்க கிட்ட, அது என்ன மாமா, நீங்களும் கிளம்பிட்டீங்க? ஏதோ எப்போதான் எங்க வீட்டுக்கு வரீங்க, ஒரு 4 நாள் இங்க இருந்துட்டு போக கூடாதா? உடனே இப்படி கிளம்பி போணுமா? உண்மைதான் மாப்பிள, எனக்கு என்னவோ போறதுல இஷ்டமே இல்ல. ஆனா உங்க தங்கச்சி தான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னவோ 4 நாள் இங்க இருந்துட்டு போலான்னு இருக்கு. என்ன பண்றது? தங்கச்சிமா, என்னோட சந்தோஷத்துக்காகவாவது ஒரு 2 நாள் இங்க தங்கிட்டு அப்புறம் போங்களேன். அப்படி ராமராஜு சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காக சொன்னான். இதையே சாக்கா வச்சுக்கிட்டு கோபண்ணா இப்படி சொன்னாரு. அடடா, நம்ம ராமராஜு மாமா இவ்வளவு தூரம் கேக்குறாரு, நீங்கெல்லாம் எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, நாங்க இங்கேயே 4 நாள் தங்கிட்டு அப்புறம் போறோம். அப்படி சொல்லிட்டு எல்லாரும் திரும்ப வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அவங்க அப்படி சொன்னதும் ராமராஜுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சுசீலாவை பார்த்து, நம்ம தானே இருக்க சொன்னோம், சரி போட்டோம், 4 நாள் தானே, சீக்கிரமா ஓடி போயிரும். நம்ம ஏதோ ஒரு பேச்சுக்கு இருக்க சொன்னா உண்மையிலேயே சரின்னு உள்ள போயிட்டாங்க. இவங்களை எல்லாரும் பகாசுரன் வம்சம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன பண்ண போறாங்களோ என்னவோ. இப்படி பயந்துகிட்டே அவ வீட்டுக்குள்ள போயிட்டா. வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இவங்க 3 பேரு மட்டும் வீட்ல தங்கி இருந்தாங்க. காந்தம்மா அவங்களுக்கு வேளைக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிட்டே இருந்தா. 4 நாள் கடந்து போகுது. ஆனா அவங்க கிளம்பல. 1 வாரம் ஆகுது. அப்பவும் அவங்க கிளம்பல. ஒரு நாள் ராமராஜு, சுசீலா, அப்புறம் அங்க வேலை பார்க்கற காந்தம்மா பேசிட்டு இருந்தாங்க. என்னங்க, நம்ம ஏதோ ஒரு பேச்சுக்கு 4 நாள் இருங்கன்னு சொன்னா 1 வாரம் ஆகியும் இவங்க கிளம்புற மாதிரியே தெரியல. ஆமாங்கய்யா, இவங்கெல்லாம் என்ன மனுஷங்க? எல்லாரும் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா 3 வேளை சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் சாப்பிடுறாங்க. எவ்வளவு தின்னோன்னு இவங்களுக்கு ஞாபகத்துல கூட இருக்க மாட்டேங்குது. நம்ம சொந்தக்காரங்கன்னு ஆசைப்பட்டதுக்கு சொந்தம்னு கேட்டாலே பயப்படுற மாதிரி பண்ணிட்டாங்க. இவங்களை இங்கேருந்து எப்படி கிளப்புறதுன்னு தெரியாம உண்மையிலேயே திண்டாடிட்டு இருக்கேன். ஆமாங்க, இவங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு மலையே கரைஞ்சிடும். இப்பவே வீட்ல இருக்கிற மளிகை சாமான் எல்லாம் காலி. இதுல 1 மணி நேரத்துக்கு ஒருக்க வேற கேக்குறாங்க. என்னங்க பண்றது? ஐயா, அம்மா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நீங்க சம்மதிச்சா அத நம்ம செய்யலாம். இப்படி சொல்லிட்டு அவங்க காதுல ஏதோ ரகசியம் சொல்றா. அவங்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அடுத்த நாள் ராத்திரி காந்தம்மா அந்த திட்டத்தை செயல்படுத்தினா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி காந்தம்மா தலைவிரி கோலமா கத்திக்கிட்டே நடு கூடத்துல உட்கார்ந்திருந்தா. எல்லாருக்கும் ஒரே பதட்டமாவும் ஆச்சரியமாவும் ஆயிடுச்சு. எல்லாரும் பயத்தோட காந்தம்மாவை சுத்தி உட்கார்ந்திருந்தாங்க. காந்தம்மா, காந்தம்மா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க? காந்தம்மா எதுவுமே சொல்லாம உக்கிரமா ஆடிக்கிட்டே இருந்தா. காந்தம்மா, என்னாச்சு உனக்கு? ஏன் பேச மாட்டேங்கிற? எதுக்கு இப்படி பெருசா சத்தம் போட்டு அலறிட்டு இருக்க? என்னாச்சு? எனங்க, ஒருவேளை காந்தம்மாவ பேய் பிடிச்சிருக்குமோ? இவ ஒருத்தி பேய் கீனத்தியா சொல்லிட்டு. காந்தம்மா பாக்குறதுக்கு கொஞ்சம் பேய் மாதிரி தான் இருக்கா. அதுக்காக அவளை போய் நீ பேயின்னு சொல்லுவியா? இத பேய்ங்க எல்லாம் கேட்டுச்சுன்னா எவ்வளவு மனசு வருத்தப்படும் சொல்லு. ஜோக்கா இல்ல ஜோக்கா? அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம எல்லாரும் இங்க பதட்டத்தோட இருக்கோம். நீங்க வேற. காந்தம்மா இப்போ நிதானமா பேச ஆரம்பிச்சா. நானு மோகினி வகைய சேர்ந்த பிசாசு.
எனக்கு எப்பவும் பசி அதிகம். உன் வீட்ல தான் ஆட்கள் அதிகமா இருக்காங்க. தினமும் ஒருத்தன்னு சாப்பிட்டா கூட ஒரு வாரத்துக்கு வேண்டிய சாப்பாடு இங்க இருக்கு. என்னது, நீ பிசாசா? ஆமா, நான் நர மாமிசம் சாப்பிடுற பிசாசு தான். இந்த சுத்து பக்கம் எல்லாம் சுத்தி திரிஞ்சு வந்துட்டு இருந்தேன். உன் வீட்ல தான் ஆட்கள் அதிகமா இருந்தாங்க. அதனால தான் இப்போ உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். அம்மா பிசாசு தாயே, அவங்கெல்லாம் என் வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்கம்மா. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு தாம்மா கெட்ட பேரு வரும். அதனால முதல்ல என்ன, அப்புறம் என் பொண்டாட்டிய, அப்புறம் என் பொண்ண வேணா நீ சாப்பிட்டுக்கோ. ஆனா தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை மட்டும் எதுவும் பண்ணிடாத பிசாசு தாயே. உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும்மா. சுப காரியத்துக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு பேய்க்கு உணவா போட்டுட்டாங்கிற கெட்ட பேரு என்ன வந்து சேரும்மா. இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஆகாரம் இந்த காந்தம்மா தான். இன்னைக்கு இவள சாப்பிட்டு நான் பசி அறிக்கிறேன். உங்க சங்கதிய நாளைக்கு பாத்துக்கறேன். எனக்கு தினமும் சாப்பிடுறதுக்கு ஒரு ஆள் போதும். ஐயையோ, காந்தம்மா எங்க வீட்டு ஆள் இல்லம்மா. அவ வேலைக்கு வந்த வேலைக்காரி. பாவம், சூதுவாது தெரியாத அப்பாவி பொண்ணு. அவளை விட்டுட்டு என்ன சாப்பிடுமா? முடியாது முடியாது. இன்னைக்கு என்னோட சாப்பாடு இவதான். உங்க சங்கதிய நான் நாளைக்கு பாத்துக்கறேன். இப்படி காந்தம்மா பெருசா சத்தம் போட்டுட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அத பார்த்து சொந்தக்காரங்கெல்லாம் பயந்து போய் அவங்க ரூமுக்குள்ள போய் இழுத்து பூட்டிக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பாக்கும்போது சொந்தக்காரங்க யாருமே இல்ல, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சுசிலா, நம்ம காந்தம்மாவோட யோசனை பளிச்சிருச்சு பாரு. எல்லாரும் விட்டா போதுங்கிற பயத்துல ஓடியே போயிட்டாங்க. ஆமாங்க, காலையிலேயே சொல்லாம கொள்ளாம கூட எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்போ காந்தம்மா அங்க வந்து, நான் தான் சொன்னலைங்க ஐயா, உயிர் பயம் வந்துடுச்சுன்னா எல்லாரும் ஓடி போயிருவாங்கன்னு. உங்க சொந்தக்காரங்களும் அதே மாதிரி மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. சொந்தக்காரங்கன்னு ஆசைப்பட்டதுக்கு ஐயோ சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சமாளிச்சிட்டீங்க. நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம்னா நம்ம கூப்பிடுவோமே, அப்ப என்ன பண்ண போறீங்க? நான் என் பொண்ணுக்கு கல்யாணமே பண்ண மாட்டேன். அப்ப யாரும் வர வேண்டியது இல்லைல்ல. என்னது அப்பா, எனக்கு நீ கல்யாணமே பண்ண மாட்டியா? இப்படி நந்தினி சோகமா கேட்கவும் எல்லாரும் மனசு விட்டு சிரிச்சாங்க. வெங்கட்ராமையா ஒரு சாதாரண விவசாயி. இவரு இயற்கையின் மேல நம்பிக்கையும் உழைப்பு மேல அன்பும் கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு. மழை வரும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருவாரு. ஒரு முறை அதே மழை ஒரு தீராத ஆபத்தா மாறுச்சு. வெங்கட்ராமையா சின்ன பையனா இருக்கும் போதே வயல் வேலையில அப்பாவுக்கு உதவி செஞ்சு விவசாயத்துல ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டாரு. அவர் வாலிப வயசுல இருக்கும் போதே தந்தை இறந்து போயிட குடும்ப பொறுப்பு மொத்தமும் அவர் மேல விழுந்துச்சு. அவர் தன்னோட தாய் துர்காம்மா, தம்பி சீதாராமோட வசிச்சு வந்துட்டு இருந்தாரு. அவருக்கு 3 ஏக்கர் நிலம் தான் இருந்துச்சு. மேலும் பாசன நீரும் எப்பவுமே கிடைக்கிறது இல்ல. அதனால வேற வழியே இல்லாம மழை நீரை தான் அவர் முக்கியமான ஆதாரமா நம்பிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் வீட்ல அவர் தன்னோட தம்பி கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. சீதாராம, இந்த வருஷம் நம்ம ஊர்ல மழை ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்கு. பயிர்கள் எல்லாம் தண்ணியில மூழ்கி போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். நீயும் என் கூட வயலுக்கு வந்தா கொஞ்சம் துணையா இருக்கும். சரிங்கண்ணா, நானும் உங்க கூட சேர்ந்து வயலுக்கு வரேன். நம்ம வயலுக்கு பக்கத்துல ஒரு வாய்க்கால் வேற இருக்கு. மழையில வாய்க்கால் கரைய உடைச்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம பயிர் எல்லாம் நாசமா போயிடும். நம்ம முன்னெச்சரிக்கையா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். போன வருஷம் கூட சின்ன சின்ன மழைக்கு கூட நிறைய பயிர்கள் மூழ்கி போச்சு இல்ல. இந்த வருஷம் கூட நிறைய மழை வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கு. நம்ம நாளையில இருந்தே நம்ம வேலைய ஆரம்பிச்சிடலாம். சரிதான் அண்ணா, கண்டிப்பா செஞ்சிடலாம். அடுத்த நாள் காலையில அண்ணன் தம்பி 2 பேரும் கத்தி கடப்பாரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நிலத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ பக்கத்து நிலத்துல இருந்து ஒருத்தர் வந்து, ஆ, என்னடா பசங்களா, காலையிலேயே வந்து ஏதோ மும்முரமா வேலை பாக்குறீங்க, என்ன சங்கதி? அதாங்கண்ணா, மழை காலம் ரொம்ப நெருங்கிக்கிட்டு வருது இல்ல, அதனாலதான் முன்ஜாக்கிரதையா இதெல்லாம் பண்றோம். அந்த மழை வருதோ இல்லையோ, ஊருக்கு முன்னகுட்டி எதுக்குடா இந்த வேலையெல்லாம் இழுத்து போடுறீங்க? மழையெல்லாம் அவ்வளோ லேஸ்ல நம்ம எடை போடக்கூடாதண்ணா. போன வருஷம் சின்ன சின்ன மழைக்கே நம்மளோட நிறைய பயிர்கள் நாசமாச்சு இல்ல. முன்னெச்சரிக்கையா இதெல்லாம் செஞ்சுட்டோம்னா கவலைப்பட வேண்டியதில்ல. இந்த வருஷம் மழைக்கான அறிகுறிகள் ரொம்பவே இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி இதெல்லாம் இப்பவே சரி பண்ணிட்டா நல்லது தானே. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் வேற வேலை எதுவும் இல்ல போல. அதுதான் எப்பவோ வரப்போற மழைய நினைச்சு இப்பவே என்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு வேற வேலை இருக்குப்பா.
இத பத்தி இவ்ளோ அலட்சியமா நினைக்க வேண்டாம்னா, நம்ம எவ்வளவு கவனமா இருக்கோமோ அவ்வளோ நல்லது. நம்மோட வாழ்வாதாரமே விவசாயம் மட்டும் தானே. முன்கூட்டியே நடவடிக்கைகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா பின்விளைவுகளுக்காக நம்ம தானே வருத்தப்பட வேண்டியிருக்கும். வெங்கட்ராமையா சொன்ன வார்த்தைகளை அவன் பொருட்படுத்தாம போயிட்டான். அண்ணன் தம்பி 2 பேரும் வயல்ல வேலை செய்யறதுல மும்முரமாயிட்டாங்க. 2 நாளுக்கு அப்புறமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அலட்சியமா இருந்தவங்க எல்லாரும் பதற்றம் அடைஞ்சு வயல்களை பாதுகாக்க என்னெல்லாமோ முயற்சி பண்ணாங்க. ஆனா எந்த பலனுமே இல்ல. மழை ரொம்ப அதிகமாகி விவசாய நிலத்துக்கு பக்கத்துல இருந்த கால்வாய் எல்லாம் நிரம்பி வழிஞ்சுது. சுத்தி இருக்கிற வயல்கள் எல்லாமே நீர்ல மூழ்கிடுச்சு. ஆனா வெங்கட்ராமையாவோட வயல் மட்டும் வெள்ளத்துல தாக்கு பிடிச்சுது. சில நாட்களுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்க வயல்களை பார்த்துட்டு வெங்கட்ராமையாவோட வயலை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க. நம்ம வயல் எல்லாம் தண்ணியில மூழ்கி போயிடுச்சு. ஆனா வெங்கட்ராமையாவோட வயல் மட்டும் தண்ணியில மூழ்காம அப்படியே இருக்கே. வெங்கட்ராமையாவும் சீதாராமும் வர இருக்கிற ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து தன்னோட வயலை சுத்தி அஸ்திவாரங்களை பலப்படுத்தினாங்க. கெட்டியான மண்ணால சுத்திலும் வரப்புகள் போட்டாங்க. இது போதாம மண் மூட்டைங்களை வேற எடுத்துட்டு வந்து அதை வரப்பா வச்சாங்க. எங்க இருந்தும் நீர் வயலுக்குள்ள நுழையாம இருக்க ராத்திரிலாம் தூங்காம பாத்துக்கிட்டாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டாங்க. என்ன கூட இதே மாதிரி எச்சரிக்கையா இருக்க சொன்னாங்க. ஆனா நான் தான் கேட்கல. இன்னைக்கு பாருங்க, என்னோட பயிர் நஷ்டத்தினால நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ அங்க வெங்கட்ராமையாவும் சீதாராமும் வந்தாங்க. என்னங்கண்ணா, எல்லாரும் எங்க வயலையே பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரோட வயலும் தண்ணியில மூழ்கி போயிட்டாலும் எங்க வயல் மட்டும் மூழ்காம எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? நம்மள மாதிரி விவசாயிங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளத்தால ஆபத்து எப்பவும் இருந்துட்டே தாங்க இருக்கும். அதனால அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தகுந்த நடவடிக்கைகள் எடுத்தா நம்ம பயிர்கள் சேதமாகாம தடுக்கலாம். இல்லைன்னா இப்படிதான் நஷ்டத்துல சிக்க வேண்டியிருக்கும். ஒரு விவசாயி கண்ணீர் விட்டா அந்த சுற்றி உள்ள பகுதிகள் வளர்ச்சியே அடையாது. விவசாயியே நாட்டுக்கு முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விவசாயி கஷ்டப்படாம இருக்கணும்னா விவசாயத்துல புதிய வழிமுறைகளை கொண்டு வரணும். நானும் இப்போ அதை தான் முயற்சி பண்ணினேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. நீங்க சின்ன வயசுலயே விவசாயத்துல ரொம்ப தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்கப்பா. விவசாயத்துல புதிய முறைகளை பயன்படுத்தி பயிரை வெள்ளத்துல இருந்து காப்பாத்திட்டீங்க. நீங்க எங்களுக்கு சொல்ல முயற்சி செஞ்சோம், நாங்க தான் உங்க பேச்சை பொருட்படுத்தாம அலட்சியமா இருந்துட்டோம்பா. அது சரி, நீங்க இன்னும் வேற என்னென்ன புதுசான வழிமுறைகளை முயற்சி பண்ணினீங்க? பயிர்களுக்கு மத்தியில இடைவெளி விட்டு வரப்புகள் வெட்டி நீர் வெளியில போறதுக்கு வழி உருவாக்குன. அப்புறம் மோட்டார் பம்பு கொண்டு வந்து தண்ணி எல்லாம் வெளியேற்றுறதுக்கு எல்லா ஏற்பாடு செஞ்சேன். என் குடும்பமும் என் கூட சேர்ந்து முயற்சி பண்ணுச்சு. அதனாலதான் நான் நினைச்சதை என்னால சாதிக்க முடிஞ்சுது. மழை அதோட வெள்ளத்தினால வரக்கூடிய ஆபத்து எல்லா வருஷமும் நமக்கு இருக்கதா செய்யுது. இது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது நம்ம விவசாயிகளோட பிரச்சனை. அதை சமாளிக்க நம்ம முன்கூட்டியே எச்சரிக்கையா இருக்கணும். மழை நீரை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. சிந்திக்கக்கூடிய அறிவும் கூடவே சேர்ந்துருச்சுன்னா எந்த ஒரு கஷ்டத்தையும் விவசாயினால சமாளிக்க முடியும். அப்போ வெங்கட்ராமையாவோட வார்த்தைகள் அங்க இருந்த விவசாயிகளுக்கு ஒரு புது தைரியத்தை கொடுத்துச்சு. ஒரு விவசாயி நினைச்சா எந்த கஷ்டத்தையும் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய அவங்களுக்கு கொடுத்துச்சு. வெங்கட்ராமையா, நீ சொல்ற முறைகள் ரொம்ப நல்லாவே இருக்குப்பா. இந்த முறைகளை எல்லா விவசாயிகளும் பின்பற்றினாங்கன்னா விவசாயத்துல நஷ்டமே வராது. நாளைக்கே கிராமத்துல ஒரு விவசாயிகள் கூட்டத்தை ஏற்பாடு செய்வோம். நீ அங்க வந்து என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும். எல்லாரும் சேர்ந்தா இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சொல்லணுமாங்கண்ணா, நிச்சயமா நானும் என் தம்பி சீதாராமா 2 பேருமே வருவோம். நம்ம விவசாய சகோதரர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண புதிய வழிமுறைகளை எப்படி பயன்படுத்தணும்னு எல்லாருக்கும் நாங்க தெரியப்படுத்துறோம். இனிமே அதிக மழை வறட்சி காரணமா நஷ்டம் ஏற்படாம தடுக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறத பத்தியும் நம்ம பேசலாம். நாம எல்லாரும் சேர்ந்தே செயல்படலாம். அன்னைக்கே கிராம பெரியவர்கள் எல்லாருமா சேர்ந்து சுத்தி இருக்கிற ஊர்ல இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி மறுநாள் விவசாயிகள் கூட்டத்திற்கு வர மாதிரி தண்டோரா போட்டாங்க. நினைச்சபடியே சுத்தி இருக்கிற பகுதிகள்ல இருந்து விவசாயிகள் எல்லாருமே அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், போன முறை வந்த வெள்ளத்துல எல்லாரோட பயிர்களும் நாசமா போயிடுச்சு. ஆனா விவசாயத்துல புதிய முறைகளை பயன்படுத்தி வெங்கட்ராமையாவும் அவரோட சகோதரர் சீதாராமும் தங்களோட பயிர்களை காப்பாத்திக்கிட்டாங்க. அவங்க முன்னாடியே நமக்கு சொன்னாங்க. ஆனா நம்ம தான் அவங்க பேச்ச பொருட்படுத்தாம அலட்சியமா இருந்துட்டோம். இன்னைக்கு நாம கஷ்டப்படுறோம். ஆனா இனிமே இந்த மாதிரி பிரச்சனை மறுபடியும் வராம இருக்க சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்.
அத பத்தி வெங்கட்ராமையாவே நமக்கு சில ஆலோசனைகளை சொல்லுவார். இப்போ அதை கவனமா கேட்டு நம்ம எல்லாருக்கும் அது பயன்படணுங்கிறது என்னோட நோக்கம். இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க. விவசாயினா வெறுமன நிலத்துல வேலை செய்யறவன் மட்டும் கிடையாது. அவங்க எதிர்காலத்துக்கு அடித்தளம் போடுறவங்க. வர்ற கஷ்டங்களை எதிர்த்து போராடணும்னா கடமை உணர்வு, சுறுசுறுப்பு, முன் யோசனை எல்லாமே தேவைதான். நாம எல்லாரும் கொஞ்சம் யோசனையோட சரியான வழியை தேர்ந்தெடுத்தா விவசாயத்துறை நல்லாவே வளர்ச்சி அடையும். தொழில்நுட்பம், கவனம், நேர மேலாண்மை இந்த மூணுமே இருந்தா விவசாயியோட பிழைப்புக்கு பயமே இல்ல. இது வெறும் பயிர் பாதுகாப்புக்காக மட்டும் இல்ல, நம்ம உழைப்பு மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை. எந்த கஷ்டம் வந்தாலும் முன்கூட்டியே யோசனை பண்றது, விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுதான் நம்ம விவசாயத்தை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும். இதுதான் எனக்கு தெரிஞ்சது, நான் சொல்றேன். எந்தெந்த வழிகளை தேர்ந்தெடுத்தா விவசாயத்தை இப்படி பெரிய மழையிலேருந்து காப்பாற்ற முடியும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நமக்கு விவசாயம் செய்ய முக்கியமா தேவைப்படுறது தண்ணி தான். அது நமக்கு மழை மூலமா தான் கிடைக்குது. ஒவ்வொரு வருஷமும் அதிகமா மழை, ஒவ்வொரு வருஷமும் வறட்சியும் வந்துகிட்டே தான் இருக்கு. மழை இல்லாத போது நீர் இல்லாம பயிர்கள் சரியா விளையாம கஷ்டப்படுறோம். மழை அதிகமா இருந்த போது விளைஞ்ச பயிர் எல்லாம் தண்ணியில மூழ்கி போகுது. இனிமே அப்படி நடக்காம இருக்கணும்னா மழை நீரை சேமிக்கணும். அதுக்கான வழியை தேர்ந்தெடுக்கணும். நிலத்துல விழுற ஒவ்வொரு துளியும் சேமிச்சு வைக்கணும். நீர் இல்லாத நேரத்துல அதை பயன்படுத்தணும். நம்ம விவசாய நிலங்களுக்கு பக்கத்திலேயே நீர் சேமிக்கிறதுக்கு குளங்களை அமைக்கணும். மழைனால நமக்கு கிடைக்கிற அதிகப்படியான தண்ணிய குளங்களுக்கு திருப்பி விட்டு நமக்கு தேவை இருக்கும் போது பயிர் நிலங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யணும். அது மட்டும் இல்லாம அதிக மழை காரணமா நம்ம வயல் வரப்புகள் உடைஞ்சு போகாம இருக்க பனைமரத்தை வச்சு வரப்புகள் அமைக்கிறது நல்லது. தேவையில்லாத இடங்கள்ல வரப்புகளுக்கு இடையே நீர் வெளியேற மாதிரி சின்ன சின்ன கால்வாய்களை அமைக்கிறதும் நல்லது. இப்படி செஞ்சா வயல் உள்ள அதிகமா நீர் இல்லாம அது எல்லாம் வெளியில போயிடும். இந்த வழிமுறைகள்லாம் நான் ஒன்னும் புதுசா கண்டுபிடிச்சது இல்லைங்க. நம்ம தாத்தா முப்பாட்டன் காலத்துல இருந்தே இதெல்லாம் விவசாயத்துல பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த அறிவை நம்மளும் கொஞ்சம் வளர்த்துக்கணும்னு சொல்றேன். விளைஞ்ச பயிர்களுக்கு சரியான விலை கிடைக்காம கஷ்டப்படுறோமே, அதுக்கு கூட ஏதாவது யோசனை சொல்ல முடியுமா? நிச்சயமா இருக்குங்கன்னா, நம்ம விளைவிக்கிற தானியத்துக்கு சில சமயங்கள்ல சரியான விலை கிடைக்காம குறைஞ்ச விலைக்கு விற்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நேரத்துல நாம நம்ம ஊர்லயே சேமிப்பு கிடங்கு மாதிரி ஒன்ன நம்ம செஞ்சுக்கணும். விலை குறைவா இருக்கும்போது தானியத்தை அந்த கிடங்குகள்ல பாதுகாத்து வச்சுக்கணும். விலை கூடினதுக்கு அப்புறம் வித்துக்கலாம். ஆனா இதுக்கு எல்லாரும் அவங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யணும். ஏன்னா கிடங்கு அமைக்கிறதுங்கிறது ஒருத்தனால செய்ய முடியாது. எல்லாரோட ஒத்துழைப்பு வேணும். எல்லாரும் முழு மனசோட சேர்ந்து இதை பண்ணுனா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியும். மனுஷனுக்கு மனுஷன் உதவி செஞ்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. வெங்கட்ராமையாவோட வார்த்தைகள் அங்க வந்திருந்த விவசாயிங்களுக்கு மத்தியில புது உற்சாகத்தை கொடுத்தது. அங்க வந்தவங்க வெங்கட்ராமையாவை பாராட்டினாங்க. அன்னையில இருந்து விவசாயிகள் எல்லாரும் ஒத்துமையா புதிய முறைகளை பயன்படுத்தி விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. கிராமங்கள்ல இருக்கிற கிராம பெரியவர்கள் எல்லாரும் கிடங்குகள் அமைக்கிறதுக்காக ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி மழை நீரை சேமிக்க சின்ன கால்வாய்கள், குளங்கள் அப்படின்னு தோன்ற பணியையும் தொடங்குனாங்க. அடுத்த வருஷம் வெங்கட்ராமையாவோட சேர்ந்து சுத்தி இருக்கிற பகுதிகளில் விவசாயிகள் எல்லாரும் அதிக லாபம் ஈட்டுற பாதையில போனாங்க. எல்லாரும் வெங்கட்ராமையாவை இப்போ ஒரு சிறந்த விவசாயி அப்படின்னு மனசார பாராட்டினாங்க.